ஹலோ குட்டீஸ், வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு மேஜிக் காட்டுக்குள்ள ஒரு பயணம் போகலாம். சரியா? அங்க பாருங்க, தூரத்துல ஒரு மரம் தெரியுதா? அது சும்மா சாதாரண மரம் இல்ல, தங்கத்திலேயே மாம்பழம் காய்க்கிற ஒரு ரொம்ப ரொம்ப அதிசயமான மரம். அதோட கதையை தான் இப்ப நாம கேட்க போறோம். ரெடியா? நம்ம கதையோட மெயின் ஹீரோவே இந்த கோல்டன் மேங்கோ மரந்தாங்க. அடர்ந்த காட்டுக்கு நடுவுல சூரிய வெளிச்சம் அது மேல படும்போது தங்கம் மாதிரி தக தக தகன்னு ஜொலிக்கும். பார்க்கவே கண்ணை பறிக்கிற மாதிரி அவ்ளோ அழகா இருக்கும் தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கல, அந்த மரத்துல இருக்கிற ஒவ்வொரு மாம்பழமும் நிஜமான தங்கம் மாதிரியே பழபழன்னு மின்னும். அதோட வாசனை இருக்கே அப்பா, அந்த காடு முழுசும் கம கமன்னு மணக்கும். அந்த பழத்தை சும்மா பார்த்தாலே போதும், வாயில எச்சில் ஊறும். அந்த காட்டுல பட்டுன்னு ரொம்ப புத்திசாலியான ஒரு கிளி இருந்துச்சு. அதுதான் அந்த காட்டோட பாதுகாவலர் மாதிரி. அது எல்லா மிருகங்க கிட்டயும் ஒரு முக்கியமான ரூல் சொல்லியிருந்துச்சு. கேளுங்க, யாரும் அந்த மாம்பழத்தை கையால பறிக்கவே கூடாது. அதுவே பழுத்து தானா கீழே விழும். அது வரைக்கும் எல்லாரும் பொறுமையா இருக்கணும். மீறினா பெரிய மாயம் நடக்கும், ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு மர்மமான குரல்ல எச்சரிக்கை செஞ்சது. ஆனா மிலோன்னு ஒரு குட்டி குரங்கு இருந்துச்சு. அதுக்கு ஒரே சேட்டை. அந்த மாம்பழத்தோட வாசனை அது மூக்க தொலைக்க அதுக்கு தாங்கவே முடியல. மனசுக்குள்ளே பேசிக்கிச்சு, ஆஹா என்ன ஒரு வாசனை, சும்மா ஒரே ஒரு சின்ன கடி கடிச்சா என்ன ஆயிட போகுது அப்படின்னு அதுக்குள்ள ஆசை வந்துடுச்சு. மிலோவால அந்த ஆசைய கண்ட்ரோலே பண்ண முடியல. உடனே ஒரு சீக்ரெட் பிளான் போட்டுச்சு. என்ன பிளான் அது? வாங்க, மிலோ என்ன செய்ய போகுதுன்னு நாமளும் கொஞ்சம் ரகசியமா எட்டி பாப்போம். மிலோ நேரா அதோட ஃப்ரெண்டு துக் துக் ஆமைக்கிட்ட ஓடுச்சு. துக் துக், இன்னைக்கு ராத்திரி யாருக்கும் தெரியாம போய் அந்த மாம்பழத்தை பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்டா சொல்லுச்சு. ஆனா துக் துக் மெதுவா தலைய ஆட்டி, வேண்டாம் மிலோ, அது சரியில்லை, ஆபத்து அப்படின்னு தயங்குச்சு. ஆனாலும் ஃப்ரெண்ட் இவ்ளோ ஆசைப்படுறானேன்னு மனசு கேட்காம கடைசியில சரி நான் கூட வரேன்னு ஒத்துக்குச்சு. ராத்திரி ஆச்சு. நிலா வெளிச்சம் மெல்லிசா காட்டுக்குள்ள விழுந்துச்சு. பாம்புகள், பூனைகள்னு எல்லா மிருகங்களும் நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. ஒரே அமைதி. ஷ், சத்தம் போடாதீங்க, அவங்க கிளம்பிட்டாங்க. அந்த கும்மிருட்டுல அந்த தங்க மரம் மட்டும் ஒரு லைட்டு மாதிரி தக தகன்னு ஜொலிச்சிட்டு இருந்துச்சு. அத பாக்க பாக்க மிலோவுக்கு ஆசை இன்னும் ஜாஸ்தியாச்சு. 2 பேரும் சத்தமே போடாம பூனை மாதிரி மெதுவா அடிமேல அடி வச்சு அந்த மரத்தை நெருங்குனாங்க. கொஞ்சமும் யோசிக்காம மிலோ விறுவிறுன்னு மரத்து மேல ஏறிடுச்சு. நல்ல பழுத்த ஒரு மாம்பழத்தை பார்த்து படக்குன்னு பறிச்சிருச்சு. அது பறிச்ச அந்த செகண்ட் அந்த மொத்த மரமும் லேசா ஆடின மாதிரி ஒரு ஃபீல். அந்த மாம்பழம் மிலோவோட கைக்கு வந்த அடுத்த செகண்டே உஷ் அப்படின்னு ஒரு பெரிய காத்தடிச்சுது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அவங்கள சுத்தி இருந்த காடே மாயமா மறைஞ்சிடுச்சு. அவங்க 2 பேரும் இப்போ ஒரு புது உலகத்துல நின்னுட்டு இருந்தாங்க. அடடா, என்ன ஒரு ஆச்சரியம்! அந்த உலகத்துல ஆறுகள்ல தண்ணிக்கு பதிலா மாம்பழ ஜூஸ் ஓடுது. மேல பார்த்தா மேகமெல்லாம் பிங்க் கலர்ல பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கு. மரங்கள் எல்லாம் ஜெல்லி மிட்டாய் தொங்குது. இத பார்த்ததும் மிலோக்கு ஒரே குஷிதாங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போதான் துக் துக் ஒன்னு கவனிச்சது. மிலோ, இங்க பாரு, ஜெல்லி மிட்டாய் மரம் எல்லாம் உருக ஆரம்பிக்குது. பஞ்சு மிட்டாய் மேகம் எல்லாம் தண்ணியா சொட்டுது. ஐயோ, என்ன ஆகுது இங்க? ஏன் எல்லாம் மெல்ட் ஆகுது அப்படின்னு கொஞ்சம் பயத்தோட கேட்டுச்சு. அப்போதான் வானத்திலேந்து ஒரு கம்பீரமான குரல் கேட்டுச்சு. நீங்க ரூல்ஸ மீறிட்டீங்க, உங்களுக்கு பொறுமை இல்ல, அதனாலதான் இந்த உலகம் உங்களை ஏத்துக்க மறுக்குது அப்படின்னு அந்த உலகமே பேசுற மாதிரி ஒரு குரல் கேட்டுச்சு. ஐயையோ, இப்ப அவங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டாங்க. இந்த உருகுற உலகத்துல இருந்து எப்படி வெளியே போறது, எப்படி தப்பிக்க போறாங்க? ஏதாவது ஒரு வழி இருந்தே ஆகணுமே. மீலோ அழ ஆரம்பிச்சிருச்சு. நான் பாதி பழத்தை சாப்பிட்டேனே, இனிமே இதை எப்படி மரத்துல திருப்பி வைக்கிறது அப்படின்னு புலம்புச்சு. அப்போதான் நம்ம புத்திசாலி துக்துக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்துச்சு. மீலோ, அழாத, கவலைப்படாத, பழத்தை வைக்க முடியாட்டி என்ன, இந்த விதைய நாம இங்கேயே நடலாம்ல, ஒரு புது மரம் வளரும்ல. நல்ல ஐடியாவா இருக்கேன்னு 2 பேரும் சேர்ந்து அந்த மாம்பழ கொட்டைய தரையில நட்டாங்க. என்ன ஒரு மேஜிக்! அவங்க நட்ட அடுத்த செகண்டே அந்த இடத்துல இருந்து ஒரு அழகான குட்டி மரம் முளைக்க ஆரம்பிச்சது. அந்த மரம் வளர வளர உருகிட்டு இருந்த அந்த கனவு உலகம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு அவங்க திரும்பவும் அவங்களோட பழைய காட்டுக்கே வந்துட்டாங்க. ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டாங்க. இப்போ மிலோ செஞ்ச தப்புக்கு என்ன நடக்க போகுது? பட்டிக்கிளி என்ன சொல்ல போகுது? வாங்க பார்க்கலாம். மீலோ நேரா பட்டிக்கிளி கிட்ட போச்சு. தலைய குனிஞ்சுக்கிட்டே,
பட்டிக்கிளி என்ன மன்னிச்சிடுங்க, நான் ரொம்ப அவசரப்பட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தமான குரல்ல சொல்லுச்சு. மேலோ உண்மையாவே தன்னோட தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டத அந்த தங்க மாம்பழம் மரம் பாத்துச்சு. உடனே ரொம்ப அன்பா நல்ல பழுத்த ஒரு தங்க மாம்பழத்தை மெதுவா அவங்க முன்னாடி விழ வச்சுது. பாத்தீங்களா, இதுதான் அவங்க பொறுமையா இருந்திருந்தா அப்பவே கிடைச்சிருக்க வேண்டிய பரிசு. இந்த தடவை மிலோவும் துக்கும் அந்த பழத்தை அவங்க 2 பேர் மட்டும் சாப்பிடல. காட்டுல இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. பொறுமையோட அருமையையும் ஷேர் பண்றதோட சந்தோஷத்தையும் கத்துக்கிட்டு சாப்பிட்டதால அது அவங்க வாழ்க்கையிலேயே சாப்பிட்ட ரொம்ப ரொம்ப டேஸ்டான இனிப்பான மாம்பழமா இருந்துச்சு. சோ குட்டீஸ், இந்த கதை நமக்கு ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லிக் கொடுக்குது. நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கணும்னா நாம அதுக்காக கொஞ்சம் பொறுமையா காத்திருக்கணும். அவசரப்பட்டா நமக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான சந்தோஷம் கூட கிடைக்காம போயிடும். அதனால நீங்களும் இனிமே பொறுமையா இருப்பீங்க இல்லையா? Did you like this story? Click here for the next adventure and subscribe to Moss Details. Bye-bye!